அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம் ரபிய சங்கரகம் என்ற நூலிலே இருந்து நாம் மோட்சத்துக்கான பாதை மற்றும் அந்த மோட்ச பாதையிலே செல்வதற்கு அவசியமான மும்மணிகள் என்பனை குறித்து 3வது அத்தியாயத்திலே பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 45 மற்றும் 46வது காதைகளிலே நம்முடைய சித்தாந்த சக்கரவர்த்தி கூறுவதனை அறிந்து கொள்ளலாம். சாரித்திரம் ஏற்கனவே தரிசனம், ஞானம் அவற்றினுடைய சிறப்புகளை குறித்து, முக்கியத்துவம் குறித்து சென்ற காதைகளிலே கூறினார். இப்போது ஒழுக்கம், நல்லொழுக்கம் என்கின்ற சம்யக் சாரித்திரம் குறித்து அவர் கூறுவது, அசுஹாதோ வினிபித்தி சுகே பவந்திய ஜானசாரித்தம் வத சமிதி குத்தி ரூபம் வவஹாரணயா தூ ஜினபணியம். ஜினபணியம் என்று கூறினார். ஜினர் கூறியது. ஜினர் கூறியது என்ன? அவர் கூறியதைத்தான் நானும் கூறுகிறேன் என்று இதிலே நமக்கு நூலாசிரியர் கூறுகிறார். ஜினர் கூறியதை கணதரர் தொகுத்தளித்தார். அதற்கு தேவையான விளக்கங்களை ஆச்சாரியர்கள் கொடுக்கிறார்கள். அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார். அதில் கூறும்பொழுது அசுகாதோ வினிவித்தி, அதாவது அசுப செயல்களை, அசுப காரியங்களை விளக்க வேண்டும். வினிவித்தி என்றால் விலக்கி வைக்க வேண்டும். அசுப காரியங்களை, அசுப செயல்களை, அதாவது தீய செயல்களை விலக்கி வைக்க வேண்டும். சுகே பவந்தி, சுக சுப சுப விஷயங்களை, சுப காரியங்களை, சுப செயல்களை, நற்செயல்களை பவந்தி மேற்கொள்ள வேண்டும். அதிலே நாம் ஈடுபட வேண்டும். இதைத்தான் ஞான சரித்தம் என்றால் சாரித்திரம் என்பதனை இவ்வாறு அறிந்து கொள்ளுங்கள், இவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப சுருக்கமாக நல்லொழுக்கம் என்பதை குறித்து அவர் கூறுகிறார். தீய செயல்களை விலக்கி வையுங்கள், நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். இதுதான் சாரித்திரம். இப்போ அது விவகார ரூபத்தில், உலக வழக்கத்தில் விவகார நயா என்று கூறுகிறார் இல்லைங்களா? அது எந்த ரூபத்தில் இருக்குது உலக வழக்கத்தில்னா, வத சமிதி குத்தி, விரதம் சமிதி குப்தி, இந்த ரூபத்தில் அது உலக வழக்கிலே இருக்கிறது. இவற்றையெல்லாம் மேற்கொண்டால் அது சுப விஷயங்கள் என்று கூறுகிறார். தீய செயல்களை விளக்குதல், விரதம், கவனம் என்று நான் தமிழிலே சொல்லியிருக்கிறேன். அதாவது சமிதி என்பது, பஞ்ச சமிதி என்பது 5 விஷயங்களிலே கவனமாக இருத்தல். நமக்கு புரிய வேண்டும் என்பதற்கான அந்த மொழிபெயர்ப்புகளை சில இடத்துல கொடுக்குறேன். அதில் மாறுபாடு இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். சமிதி, அதுக்கு தான் ப்ராக்கெட்டில் அதை கொடுக்குறோம். அடக்கம், அடக்கம் என்பது குப்தி. 3 அடக்கம், மன வசன காய, அந்த 3 அடக்கம். சமிதி ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே போல் குப்தியம். இவற்றை கடைபிடித்து நடத்தல். இத்தகைய செயல்கள் உலகியல் ஒழுக்கம், விவகார சாரித்திரம் என்று கூறப்படும். இதுதான் நாம் இந்த செயல்களின் மூலமாக உலகத்திலே இருப்பவர்கள் நடைமுறையிலே இவ்வாறு விரதம், சமிதி, குப்தி ஆகியவற்றை கடைபிடித்தால் தீய செயல்கள் தானாக விலகிவிடும் என்று அதிலே கூறுகிறது. இதிலே கூட நமக்கு ரத்னகண்டக சிராவச்சாரம் என்பது இல்லறத்திலே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதனை கூறுவது. இல்லறத்திலே இருக்கும்போதே நம்ம சாரித்திரத்தை சம்யக் சாரித்திரமாக வைத்திருக்க வேண்டும். அதற்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்றார். ஹிம்ச அனிவ்ரத சௌரியப்யோ மைதுன சேவா பரிஹிராப யாம் ச பாப பிரணாளிகாப்யோ விரதி சந்நிய சாரித்திரம். பாப பிரணாளிகாப்யோ, பாபத்தை விலக்கி வைக்கின்ற, தூரமாக வைக்கின்ற, பாபத்திலே ஈடுபடாத விஷயங்கள். ஹிம்ச, அனிவிரத, சௌரிய, மைதுன
பரிகிரக 5 விஷயம். இம்சை, இம்சை என்றால் கொல்லுதல், கொலை. அனிவிரத என்றால் பொய், சௌரியனா திருட்டு, மைதுனம்னா காமம், பரிகிரப்பனா பற்று, பொருள் பற்று. இந்த 5லிருந்து அதற்கு சேவை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இந்த 5 பாவ செயல்களிலிருந்து விலகி இருப்பதே சம்யக் சாரித்திரம். இப்போ நமக்கு அங்கே சொல்லும் பொழுது தீய செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும், நல்ல செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சித்தாந்த சக்கரவர்த்தி கூறுகிறார். இங்கே ஆச்சாரிய சம்பந்தபத்திரர் இதில் என்ன கூறுகிறார்? இம்சை, பொய், களவு, காமம், பற்று என்னும் 5 பாவ செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று இதிலே கூறுகிறார். இவையெல்லாம் இதிலிருந்து விலகி இருப்பது தீய செயல்களிலிருந்து விலகி இருப்பதற்கு ஈடானது என்பதனை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த சாரித்திரம் 2 வகையாக கூறப்படுகிறது. விகல சாரித்திரம் என்றும் சகல சாரித்திரம் என்றும் கூறப்படுகிறது. சகலனா தெரியும், முழுமையான சாரித்திரம்னு அர்த்தம். விகல சாரித்திரம் என்றால் கொஞ்சம் குறைந்த சாரித்திரம், தவறான சாரித்திரம்னு நினைச்சக்கூடாது. எல்லாமே முழுமையடையாமல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது யார்கிட்ட இருக்குன்னா இல்லறத்தார்கிட்ட இருக்கும். ஏன்னு கேட்டால் துறவரத்தார் அளவுக்கு அவங்க முழு சாரித்திரத்தை கடைபிடிப்பதில்லை. இருந்தாலும் அவர்கள் சில ஒழுக்கங்களை தன்னுடைய ஆன்ம நன்மைக்காக வைத்திருக்கிறார்கள். அது விகல சாரித்திரம் என்று கூறப்படும். இல்லறத்தாருடைய விரதம் அனுவிரதம். அந்த அனுவிரதம், குணவிரதம், சிக்ஷாவிரதம் என்ற அந்த 3 விரதங்கள். இதிலே குணவிரதம் 3ம் சிக்ஷாவிரதம் 4மாக 7 விரதத்தை சீலவிரதம் என்றும் கூறுவார்கள். அந்த 2 7ஐயும் சேர்ந்து சீலவிரதம் என்றும் கூறப்படும். அனுவிரதம் 5 நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ பார்த்தது தான். அது மட்டும் இல்லாமல் தரிசனீகன் என்று ஆரம்பிக்கிற இல்லறத்தாருடைய படிநிலைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 11 படிநிலைகள் இருக்கின்றன. இல்லறத்தார் தரிசனீகனில் ஆரம்பிச்சிங்கன்னா தன்னுடைய ஒழுக்கத்தை அதிகமாகிட்டே போய் விரதி என்றும் சாமாயிகன் என்றும், அதன் பிறகு ராத்திரி அபுக்தன் என்கின்ற இரவு உண்ணாதவர், இது போன்ற கடைசியில் உத்திஷ்ட தியாக பிரதிமா என்று கூறப்படுகின்ற அந்த நிலையை அடைகிற வரைக்கும் 11 நிலைகள் இருக்கின்றன. இவை எல்லாமே இல்லறத்திலே இருப்பவர்கள் செய்வதால் விகல சாரித்திரம் என்று கூறப்படுகிறது. அது முழுமை அடையாத சாரித்திரம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகல சாரித்திரம் என்பது முழுமையான சாரித்திரம். அதை மகாவிரதம் அந்த 5 நிலையிலையும் அனுவிரதம் போல இந்த மகாவிரதம் 5 தான். அதே கொல்லாமை, பொய்யாமை, களவாமை, காமமின்மை, பொருளாசையின்மை. அதுதான் அந்த மகாவிரதத்தை முனிவர்கள் தூய நிலையிலே கடைபிடிப்பார்கள். அதனால் அதுக்கு பேர் மகாவிரதம். அது தவிர இப்போ நம்ம பார்த்த சமிதி, குப்தி, தச தர்மம் 10 தர்மங்கள், 12 அனுப்பிரேட்சாக்கள், பரீஷக ஜெயம் 22, இவற்றையெல்லாம் முனிவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இது சகல சாரித்திரம் என்று கூறப்படுது, முழுமையான சாரித்திரம் என்று கூறப்படுகிறது. அதாவது இல்லறத்தார் கடைபிடிப்பது விகல சாரித்திரம், துறவரத்தார் முனிவர்கள் ஏற்றுக்கொள்வது சகல சாரித்திரம் என்று சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலே நிச்சய சாரித்திரம் என்பது அதுதான் சாரித்திரம். அதாவது உலகியல் சாரித்திரம் என்பது சமிதி, குப்தி எல்லாம் சொல்கிறோம். அது எதை சென்று அடைகிறதோ அதுதான் நிச்சய சாரித்திரம். அந்த முழுமைக்கு போய் சேரணும். அதற்கு என்ன சொல்கிறார்? 46வது காதையிலே பகீரப்யந்திர கிரியாரோஹோ பவகாரண பணாசட்டம் நானிச ஜிம் ஜினுத்தம் தம் பரமம் சம்மசாரித்தம். இங்கே ஜினுத்தம் என்று சொல்றார். ஜினர்களில் உத்தமமானவர் என்று சொன்னால் தீர்த்தங்கரர். அவர்களை தான் ஜினர்களில் உத்தமமானவர்களாக நம்ம சொல்லுவோம். ஜின உத்தம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஞானிகளுடைய சாரித்திரம் பரம சாரித்திரம், சம்ம சாரித்திரம். பரம என்றால் உயர்நிலையாக இருக்கக்கூடிய உச்சநிலை சாரித்திரம். அது என்ன செய்ய வேண்டியது இருக்குது? பகீர் அப்பியந்தர. பகீர என்றால் வெளிப்புறம், அப்பியந்தர என்றால் உள், அக, புற அக. கிரியா செயல்கள். அந்த செயல்களை ரோஹோ விலக்கி வைக்க வேண்டும், அவற்றினை நிறுத்தி கொள்ள வேண்டும். வெளி விஷயத்தில் செய்யக்கூடிய வேலைகள் புலன்களால் செய்யக்கூடியவை. அப்பியந்தர விஷயம் என்று சொன்னால் மனதிலே சிந்திக்கக்கூடியவை. இவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதாவது மன, வசன, காயம் 3ஐயும் துறக்க வேண்டும். சிந்தனையே இல்லாத நிலை ஏற்படுவதுதான் உச்சநிலை சாரித்திரம். அதுதான் அது எப்படிப்பட்டது? அந்த மாதிரி இல்லைன்னா அது எப்படிப்பட்டது என்றால்
பவகாரண பணா சட்டம். பவம் பிறவி காரணம், பிறவிக்கு காரணமானவற்றை விலக்கி வைக்கும். அதாவது பிறவிக்கு காரணமானவற்றை தூர அனுப்பி வைக்கும், பிறவியை ஏற்படுத்தாது. எது? பகீர் அபியந்தர கிரியா ரோகோ. மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கான காரணம் 2. துறவற்றுள்ள முனிவர்கள் மனதில் நிகழும் சிந்தனை, அகச்செயல். அவர்கள் தூய்மையாக தன்னுடைய ஆன்மாவை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அது தவிர மற்ற விஷயங்களை சிந்திப்பார்களேயானால் அது அவருடைய பிறவிக்கு காரணமாக அமைந்துவிடும். அதே போல வசனம், அவருடைய வசனம், உடல், இவற்றால் செய்யக்கூடியவை புறச்செயல்கள். ஏதாவது பேசுவது, தன் உடலால் இயங்குவது, இவை புறச்செயல்களாக இருக்கக்கூடியவை. இப்போ இந்த 2த்தையும் தடுத்து நிறுத்துவதே நிச்சய ஒழுக்கமாகும். எந்தவித யோகமும் இல்லாத நிலையினை அடைய வேண்டும். அதைத்தான் அந்த இதில் சொன்னதை தான் இங்கேயே நம்ம சொல்கிறோம் பாருங்கள். பகீர் அபியந்தர கிரியாரோகோ பவகாரண பணா சட்டம். அதைத்தான் இந்த பரம சம்ம சாரித்திரம், உயர்நிலை சம்யக் சாரித்திரம் என்று ஜினர் கூறியிருக்கிறார். அதனை நிச்சய சாரித்திரம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனை இதிலே நமக்கு தெரிவிக்கிறார்கள். நம்ம அதற்கு அடுத்ததாக வருகின்ற காதைகள் அவற்றினை நாம் தனியாக ஒரு தலைப்பாக வருவதனால் இந்த பதிவினை இதோடு நிறைவு செய்யலாம். இது நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப்பில் இதில் நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதே போல் குரல் ஒலியிலே கூட நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே பதிந்திருக்கிறேன். யூடியூப் நல்லறம் என்கின்ற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து தங்களுடைய கமெண்ட்ஸ், தங்களுடைய விமர்சனங்களை அதிலே குறித்தால் அதனை நம்ம மேற்கொண்டு பதிவுகளை மேம்படுத்துவதற்கு அது உதவும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.